கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் என்றென்றும் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த வேதாமத்தினுடைய வசனங்களை ஆதியாமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதில் முக்கியமாக வருகிற கதாபாத்திரங்கள், அதனுடைய தன்மைகள், இன்னும் ஒரு சில காரியங்கள் விடப்பட்டிருந்தாலும் எது மனிதனுக்கு தேவையாக இந்த நாளிலே நாம் விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்தை மெருகூட்டக்கூடியவர்களாக நாம் காணப்படத்தக்கதாக வேதத்தில் ஆதியாம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நான் சில காரியங்களை உங்களோடு பேசிட நான் எண்ணுகிறேன். ஒருவேளை வேதாம கலாசாலையில் படித்தவர்கள் அவர்களுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லிக் கொண்டிருப்பது வேதத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சில ஆலோசனைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆதி முதல் நான் எடுத்துரைக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். இது ஒரு முன்னுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தில் பல காரியங்களை குறித்து தேவனாய கர்த்தர் மிக தெளிவாக நம்மளோடு பேசி வருகிறார். உதாரணமாக நாம் அதை அறிந்து கொள்வதற்கு சில காலங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசிக்கிற பொழுது மறைபொருளானவைகளெல்லாம் கர்த்தருக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியவைகளை நீங்கள் நானும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உங்களுடைய மனதில் எதை வெளிப்படுத்தினாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மறைபொருளாக இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளும் ஏற்ற காலங்களில் வெளிப்படுத்துவார். இதை மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே வேதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் சரியாக போதித்து விடலாம் அல்லது அந்த ஆராய்ச்சிகளை சொல்லிவிடலாம் என்பது முடியவே முடியாது. தேவனை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை. அதுபோல இந்த திருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு முழுமையான அர்த்தத்தை ஒருவரும் அதை குறித்து விளக்கி கூறவும் இயலாது. அதுபோல வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் 10-15 பேருக்கு மேலே எழுதியவைகளையும் அவர்கள் பிரசங்கித்தவைகளையும் கேட்டிருக்கிறேன். முழுமையாக விளக்கப்படவில்லை. ஆகவே தேவ ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற பொழுது இந்த நிகழ்வுகளை தேவன் காலங்கள் வருகின்ற பொழுது அவைகளெல்லாம் அந்த நேமத்தையெல்லாம் கர்த்தர் சரியாக வெளிப்படுத்துவார். ஆகிலும் கூட சில வேத பகுதிகளை ஆரம்பம் முதல் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சில காரியங்களை நான் உங்களோடு பேசுகிறேன். இதில் சில கருத்துக்கள் முரண்படுகிற பொழுது அவைகளை நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே பரிசுத்த வேதாமத்தை கிரமமாக படிப்பதற்கும் அதில் சில அர்த்தங்களை மற்றவர்கள் நம்மிடத்தில் வாதாடுகிறவர்களுக்கு ஒரு முறையோ 2 முறையோ அவைகளை வெளிப்படுத்தி சொல்லும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு இந்த முன்னுரையை நான் உங்களுக்கு தரும்படியாக கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆசைப்படுகிறேன். பொதுவாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாம புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று அங்கு ஒரு ஆதி இருக்கும். அதுபோல யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த 2 ஆதியிலும் எந்த ஆதி முந்தியது என்று சொன்னால் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆதி தான் முந்தியிருக்கிறது. அதற்கு காலங்களை அந்த காரியங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்வேன். ஏனென்றால் வார்த்தை இந்த உலகத்தை சிருஷ்டித்தது. அப்போ அந்த வார்த்தை எப்பொழுது இருந்தது? சிருஷ்டிப்பினுடைய ஆரம்பத்திற்கு ஆதியாக இங்கு ஆதாமிலே ஆதியாம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதற்கு முன்னாலே
அவர் வார்த்தையாக எப்படி இருந்தார் என்பதையும், சங்கீதக்காரன் ஒரு இடத்தில் சொல்லுவார், அனாதி காலங்கள் என்று சொல்லுவார். அனாதியான தேவன், அனாதி தேவனே என் அடைக்கலம் என்று சொல்லுவார். அந்த அடிப்படையில் நான் பார்க்கிற பொழுது அந்த அனாதி காலம் என்பது இந்த இரண்டு ஆதிக்கும் அது முந்தியது. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனாதி அனாதி என்று சொன்னால், இந்த அனாதை என்று ஒன்று சொல்வார்கள் அல்லவா, இந்த அனாதை என்று சொல்வது இவனுக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்வது போல, அனாதி காலம் என்பது அந்த காலத்தை நாம் அறிய முடியாது, அந்த காலத்தை சொன்னவரையும் அறிய முடியாது. அந்த அளவிற்கு இந்த வானம், பூமி, சர்வ லோகமும், இந்த அண்டங்கள், பிண்டங்கள், இவைகள், தேவதூதர்கள், இவர்கள் எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக ஒருவர் இருந்தார். அவர் எப்படி இருந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த அளவிலே நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஒருவர் இருந்தார். அவர் காலத்தை தான் அனாதி, அந்த ஒருவர் கூட வேற யாரும் இல்லை, ஆகவே அனாதி என்று நாம் சொல்கிறோம். ஆகவே இப்படி முக்காலங்களையும் நாம் சில வேத வசனத்தின்படி, அந்த கருத்துக்களின்படி நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே இந்த புறாவின் யூடியூப் சேனலை, இந்த புறாவின் கண்கள் யூடியூப் சேனலை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த வேத பகுதிகளை வாசித்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை தாழ்மையோடு உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த முன்னுரையை முடித்து வைக்கிறேன். இதற்கு பின்பு தொடர்ந்து அந்த புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு பகுதியையும் பழைய ஏற்பாட்டின் பகுதியையும் மாறி மாறி உங்களுக்கு தர நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.